Municipal Council Batiklo consultancy services for preparation of master plan for stormwater drainage system for Kalladi area Batiklo. Lanka Hydraulic Institute Limited, December 2014. ரெண்டு இது அதே போல இருதயபுரம் பிரதேசத்துக்கும் மையப்படுத்தி இன்னொரு ப்ரப்போசல் இருக்கின்றது. அதையும் நான் இன்று உங்களுக்கு இந்த சபைக்கு நான் வழங்குகின்றேன். அந்த ப்ரப்போசல் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரைனேஜ் மாஸ்டர் பிளான் ஃபார் இருதயபுரம் ஏரியா பேட்டிக்லோ feasibility report done by EML Constructions. This was done on 21st of August 2014. இப்போ ரெண்டு feasibility study 2014ஆம் ஆண்டு செய்யப்பட்டு உலக வங்கியினுடைய நிதியினூடாக இது செய்வதற்கான ஏற்பாடுகள் இருந்தது. கௌரவ அமைச்சர் அவர்களே, மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல பிரதேசங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படுகின்றது. அதிலேயும் குறிப்பாக மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குள்ளே இருக்கிற பிரதேசம் வந்து அதிகூடிய அளவு சனத்தொகை கொண்ட, நீங்கள் சொன்னது போல 1,40,000 பேர் இருக்கும் ஒரு பிரதேசம் என்ற அடிப்படையிலே அதிகூடிய அளவு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசம். இந்த மழை தண்ணி வரும் பொழுது கௌரவ அமைச்சர் அவர்களே, மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மழையால சேகரிக்கிற தண்ணியை விட மேல், அதாவது மத்திய மாகாணத்திலே இருந்து வார தண்ணி, அந்த நீர் ஓடி வரும் பொழுது அது கடலுக்குள்ளே போக வேண்டியது மட்டக்களப்பு மாநகர சபையினூடாக தான். இதிலே மிக முக்கியமாக இருதயபுரம், கருவப்பங்கேணி, ஜெயந்திபுரம், நாவக்குடா கிழக்கு இப்படியான பிரதேசங்களூடாகத்தான் இந்த தண்ணி கடலுக்கு போக வேண்டும். கௌரவ அமைச்சர் அவர்களே, தற்பொழுது மட்டக்களப்பு மாநகர சபையை வைத்து நாங்கள் இந்த ப்ரொபோசல் ஒன்றை இந்த ஏற்கனவே ஃபீசிபிலிட்டி செய்தது இருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன நீங்கள் தயார்படுத்திய ஃபீசிபிலிட்டிக்கு நிதி போதாத காரணத்தினால் இது செய்ய முடியாமல் போனதுண்டு. தற்பொழுது இந்த மாநகர சபையின் ஊடாக இப்போ நீங்கள் இந்த 2024ஆம் ஆண்டு 25ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 10ஆம் மாதம் பெய்கிற மழைக்கு மீண்டும் ගරු මන්ත්‍රීතුමා ප්‍රශ්නේ කෙටියෙන් අහන්න විනාඩි ஓகே முழு மாநகர சபையும் தாண்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த வருடத்திலே அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு எதுவும் வழிகள் இருக்கின்றதா? ஆக குறைந்தது இந்த தோணாக்கள் இல்லாட்டி இந்த கான் அமைக்கிறதுக்கு, இப்பொழுது இந்த கானை துப்புரவுப்படுத்துறதுக்கு ஒரு விசேடமான ஒரு நிதி ஒதுக்கீடு ஒன்றை வழங்கக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் இருக்கின்றதா? ඉදිරියේදී අමාත්‍යංශ විදිහට අමාත්‍යංශයට මේක යොමු කරලා අවශ්‍ය කරන මුදල් සොයාගෙන මේක ඉදිරියේදී කටයුතු කරන්න බලාපොරොත්තු වෙනවා. கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஒரு அமைச்சினுடைய இருக்கிற நிதியை வைத்து செய்ய முடியுமான்றது தான் என்னுடைய கேள்வியாக இருந்தது. எதிர்காலத்திலே நிதியை திரட்டி செய்யலாம் என்று சொல்றது ஆக குறைந்தது எங்களுடைய அபிவிருத்தி குழு தலைவரும் அங்க இருக்கின்றார். ஆக குறைந்தது இந்த வருடத்திலே மாநகர சபை இருக்கின்றது, நாங்கள் உங்களுக்கு ஒரு நிதி ஒதுக்கீடை தருகிறோம் என்றாவது நீங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இல்லாவிட்டால் நாங்கள் இந்த வருடத்திலே இந்த கேள்விகளை கேட்டு இதுக்கு பதிலை நாங்கள் எதிர்காலத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் எங்களுக்கு போதாது. இரண்டாவது கேள்வி என்னென்றா கௌரவ அமைச்சர் அவர்களே, மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கும் பிரதானமான பிரச்சனை என்னென்று சொன்னால் வீதி அபிவிருத்தியில் நடந்திருக்கின்றது வடிகான் அமைக்காமல். வடிகான் அமைக்கிறது தொடர்பாகவும் மாநகர சபைக்குள்ளே அந்த வளங்கள் சகலதும் இருக்கின்றது. எங்களுடைய மட்டக்களப்பு மாநகர சபையிலே ஒரு ஊழலற்ற ஒரு சிறந்த ஒரு முதல்வர் சிவம்பாக்கிநாதன், தினேஷ்குமார் பிரதி முதல்வர், இவர்களுடைய தலைமையிலே இந்த வடிகான் அமைக்கிறதுக்காவது ஏதாவது நிதி ஒதுக்கீடு உங்களோட அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியால் என்றால் எனக்கு தெரியும். இப்போ இந்த ஃப்ளட் மிட்டிகேஷன் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் சொல்றீங்க 63,000 மில்லியன் வேணும் என்று. சரி, ஆக குறைந்தது இந்த வருடத்துக்கு ஒரு 63 மில்லியனாவது ஒரு சில வடிகான்களை அமைக்கிறதுக்கு எங்களுடைய மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரினூடாக உங்களுடைய அமைச்சினூடாக ஒதுக்கலாமா? මේ අවුරුද්දේ අයවැය වෙන් කරපු මුදල් මේ වැය යටතේ නැහැ. ඒ නිසා මේ අවුරුද්දේ කරන්න බෑ. නමුත් ලබන අවුරුද්දේ අයවැයේදී මේ පිළිබඳව සලකා බලන්න පුළුවන් ගරුවන්තුනි.